ஏசாயா 46ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில என்ன காரியங்கள் இருக்கும் என்று சொல்லி, எப்படி அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல நான் பார்க்க முடிகிறது. என்னுடைய ஆலோசனையை நிலை நிற்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி, ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலும் தேவ ஆலோசனை, தேவ திட்டம் என்ன, தேவன் எப்படி நடத்த விரும்புகிறாரோ அதன் பாதையில தான் தேவன் அப்படியே நடத்துகிறவராக இருக்கிறார். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் நான் செய்வேன், என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றத்தக்க மனிதர்களை உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், எழுப்பி தருவேன். எங்கிருந்தாவது தூர தேசத்திலிருந்து அந்த மனிதர்களை கொண்டு வந்து உங்களோட வாழ்க்கையில என்னுடைய ஆலோசனையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தேவன் சொல்வதை நான் பார்க்க முடியும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு பாடுகள், வியாதிகள், பலவீனங்கள், வேலைகள், எதிர்காலங்கள் எதையாவது குறித்து நாம் யோசிக்கும் போது பல ஆலோசனை நமக்குள்ள கடந்து வரும். பல காரியங்களை குறித்து நாம் என்ன பண்ணுகிறோம், யோசிக்கிற பிள்ளைகளாக, பல காரியங்களை நாம் ஆலோசிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். வேலையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பல திட்டங்களை நாம் போடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். பல காரியங்களை நாம் ஆலோசித்து இப்படி பண்ண நல்லா இருக்குமா, அப்படி பண்ண நல்லா இருக்குமா, ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு பலவீனம் வந்துருச்சு, இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா, அந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா, அந்த டாக்டரை பார்க்கலாம் என்று சொல்லி பல ஆலோசனைகள் நமக்குள்ளே கடந்து வருகிறது. நாம் உட்கார்ந்து ஆலோசனை செய்கிற பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு ஆலோசனை கேட்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நம்மளே உட்கார்ந்து என்ன பண்ணக்கூடாது, ஆலோசனை பண்ணக்கூடாது. எந்த ஒரு ஆலோசனையும் தேவ சமூகத்திலிருந்து கடந்து வரும்படியாக தேவ சமூகத்தை உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை குறித்து உங்களுடைய ஆலோசனை என்ன. ஏன்னா நீங்க வாசிங்கன்னா நீதிமொழிகள் 19:21 வாசிங்க. நீதிமொழிகள் 19:21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலை நிற்கும். அந்த ஞானி சொல்லும்போது மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் என்று சொல்லுகிறான். ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக எண்ணங்கள், அநேக ஆலோசனைகள், அநேக திட்டங்கள் நாம் என்ன பண்ண வகுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையை நிலை நிற்கும் என்று சொல்லி இங்கே சாலமோன் ஞானி சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப நாம் ஆலோசனை செய்கிற பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆலோசனையை கேட்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரே நீர் என்னை எப்படி நடத்த விரும்புகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஆலோசனையை கேட்க வேண்டும். அப்படி ஆலோசனை கேட்டோம் என்றால் அந்த ஆலோசனை நிறைவேற்றப்படுவதற்கு தேவன் எங்கிருந்தாவது மனிதர்களை எழுப்பி கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய முடியாத தேசங்களிலிருந்து மனிதர்களை கொண்டு வந்து வைத்து நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்து அதன்படி ஆண்டவர் நடத்துகிறவராக இருக்கப்ப ஆண்டவருடைய ஆலோசனை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்றால் அந்த ஆலோசனையை கொடுக்கிறது மாத்திரம் கிடையாது, அந்த ஆலோசனையை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவருக்கு இருக்குங்க. நீங்க ஆலோசனை பண்ணினீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களதாகும். நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணலாம், இப்படி எல்லாம் நடத்தலாம் என்று சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க தான் போராடிக்கிட்டு இருக்க, நீங்க தான் பிரயாசம் பண்ணிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து நீர் எப்படி நடத்த விரும்புகிறீர், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீர் எப்படி நடத்த விரும்புகிறீர், என் வேலை காரியங்கள், என் சரீரத்துடைய வியாதி, இதுல நான் விடுதலை பெற நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர், எப்படி நடத்த விரும்புகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம ஆலோசனை கேட்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் உண்மையிலே அவர் ஆலோசனையை கொடுக்கிறது மாத்திரம் கிடையாது, அந்த ஆலோசனையை நிறைவேற்றுவதற்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி அவரே எடுக்கிறவராக இருக்காங்க. அதான் சொல்லுகிறார், உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்ற மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல நான் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க நீதிமொழி இந்த ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல நீங்க 11ஆவது வசனத்தை வாசிங்களேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரும்
அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது வரும் காரியங்களை என்னிடத்துல கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்து, என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு, அதாவது அவருடைய ஆலோசனையை கேட்டு நீங்க அவருடைய கரத்துக்கு கட்டளையிடலாம். இது ஒரு டிரான்ஸ்லேஷன் எரர் என்று சொல்லி சொல்லுவாங்க. என் காரியத்தை நீ கட்டளையிட கூடுமா என்று சொல்லி அந்த சொல்றாங்க. ஆனாலும் தேவ ஆலோசனையை கேட்டு நீங்க பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த காரியத்தை இப்படியாக நீங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துக்கு நாம் கட்டளையிட முடியுங்க. இது எரர்னால நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நமக்குன்னு அது தனியா எழுதி வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா, வரும் காரியத்தை அவரிடத்துல நீங்க கேட்டு பெற்றுக்கொண்டீங்கன்னா, அந்த காரியத்தை குறித்து நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து இந்த மாரி நீங்க செய்து முடிங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கருத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும், கட்டளையிட முடியும். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து வரும் காரியங்களை கேட்டு நாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள், நம்மளே உட்கார்ந்து நம்ம லைஃபுக்கு என்ன பண்ணக்கூடாது, திட்டங்கள் போடக்கூடாது, பிளான் போடக்கூடாது. அது அப்படியெல்லாம் போட்டேன்னா அநேக நம்மளுடைய காரியத்தை இன்னைக்கு இது ஒண்ணு பெட்டரா இருக்கும், நாளைக்கு இன்னொன்னு பெட்டரா இருக்கும். இன்னைக்கு ஒரு ஜாபுக்கு போயிட்டு நாளைக்கு இன்னொரு ஜாபு நமக்கு பெட்டரா தெரியும். இன்னைக்கு ஒரு தேசத்துக்கு ட்ரை பண்ணிருப்போம், நாளைக்கு இன்னொரு தேசம் நமக்கு பெட்டராக தெரியும். அதனால தேவ சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுத்து அவருடைய ஆலோசனை கேட்டீங்கன்னா ஒரே பிளான் தான் கொடுப்பாரு, உங்க வாழ்க்கை முழுவதும் பெட்டரா இருக்கும். அவர் பிளான் எல்லாம் மாத்திட்டுலாம் இருக்க மாட்டார், அடிக்கெல்லாம் பிளான மாத்த, ஒரே பிளானு தான். தாயின் கருவில் நம்மளை என்ன எதற்காக முன்குறிச்சாரோ அந்த பிளானை நமக்கு வெளிப்படுத்தி அந்த காரியத்தை குறித்து நீங்க கேட்கலாம், எப்படி நான் அதை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி. சில நேரங்களில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், பிலிப்பியர் 2 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக, ஒரு காரியத்தை குறித்து தேவன் நமக்குள்ள சில விருப்பத்தை உண்டாக்குறவராக, அதை குறித்து சில ஆசைகளை தேவன் உண்டாக்கும். முதலாவது என்ன பண்ணார், அந்த விருப்பத்தை நம்மளுடைய இருதயத்துல போடுவாரு. அந்த விருப்பத்தை நம்மளுடைய இருதயத்துல போடும்போது அதை பிடித்து கொண்டு நாம் தேவ சமூகத்துல போய் ஜெபிக்க வேண்டும். உடனே நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அந்த விருப்பத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார்னா அந்த காரியத்தை குறித்து நாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது அந்த காரியத்தை குறித்து தேவன் வார்த்தைகளோடு நம்மளோட பேச ஆரம்பிப்பார். அந்த காரியத்தை குறித்து தேவன் வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். சொப்பனங்கள், தரிசனங்கள் மூலம் தேவன் அந்த காரியத்தை குறித்து நம்மளோடு பேசிக்கொண்டே இருப்பார். திருப்பி திருப்பி அந்த காரியத்தை நம்மளோட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அதனால நான் முன்னாடி சொன்ன, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நீங்க ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது கையில ஒரு நோட்டு வச்சுக்கிட்டு ஆண்டவர் உங்களோடு என்ன பேசுகிறாரோ அந்த வசனத்தை நீங்க ரெகுலரா எழுதிக்கிட்டு வரணும். ஒவ்வொரு நாளும் எழுதிக்கிட்டு ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு நீங்க திருப்பி அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கும் போது உங்க இருதயத்துல என்ன விருப்பத்தை கொடுத்தாரோ அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவாருங்க. எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு? எத்தனை பேருக்கு பைபிள் படிக்கிற பழக்கம் இருக்கும் போது அதை கேட்கணும். எல்லாம் பைபிள் படிக்கிறீங்களா? ஒவ்வொரு நம்ம கேத்தி படிக்கிறா, கேத்தி பயங்கரமான ஆளா வருவா. அவ படிக்கிறது, தேசங்களுக்காண்டி ஜெபிக்கிறது, ஊழியக்காரனுக்காண்டி ஜெபிக்கிறது எல்லாம். அவ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா, ஆண்டவரே பாஸ் கையில இருக்கக்கூடிய வழிய ஆஸ்பத்திரியே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கைவெளியில செத்தாலும் பரவாயில்ல, ஆஸ்பத்திரி போகக்கூடாது முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜெபம் அப்படியாப்பட்ட காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில செய்யக்கூடியதாக காணப்படும். அப்ப தேவ சமூகத்துல நம்ம உட்கார்ந்து அந்த ஆண்டோடைய காரியங்கள் எல்லாம் குறித்து இப்ப விருப்பத்தை போட்ட தேவன் அதை குறித்து தேவன் நம்மளோடு பேசுவார். நமக்கு பைபிள் ரீடிங்ல ஒரு கண்டினியூட்டி, தொடர்ந்து நாம் வேதத்தை படிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால், அந்த வசனங்களை எழுதி வைத்து நாம் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால், ஆண்டவர் என்ன சொல்ல ஆண்டவர் எப்படி செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இப்ப விருப்ப போட்டு அதன் பாதையில் தேவன் என்ன பண்ணுவார், நடத்துகிறவராக இருப்பார். அந்த பாதையில் தேவன் நடத்த ஆரம்பிக்கும் போதுதான் நம்மளை கொண்டு தேவன் என்ன செய்ய போகிறார், நம்மளோட வாழ்க்கை பிளான் என்ன என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களும் நம்மளோட வாழ்க்கையில் நடத்துகிறவராக இருப்பார். ஏன்னா இந்த ஏசாயா 46 அதிகாரத்துல 10வது வசனத்தை மீண்டும் வாசிங்களேன். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை
பூர்வ காலம் முதற்கொண்டும், அதாவது அந்த வசனம் உங்களுக்கு வார்த்தை புரியாது. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும். அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, டிக்ளேரிங் த எண்ட் ஃப்ரம் த பிகினிங். டிக்ளேரிங் த எண்ட் ஃப்ரம் த பிகினிங். புரியுதா உங்களுக்கு? அந்தத்தில் உள்ளவைகள், டிக்ளேரிங் த எண்ட் ஃப்ரம் த பிகினிங். அதாவது கடைசியில நடக்க போறது ஆரம்பத்திலே சொல்லிடுவார். கடைசியில உங்க வாழ்க்கையில 70வது வயசுல நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி 20வது வயசுல தேவன் நமக்கு சொல்லிடுவாருங்க. அதுதான் ஆண்டவருடைய ஞானம், ஆனந்த ஞானம். அது அப்ப நம்ம இதுக்குதான் போட்டு நம்ம குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி அதை பண்ண இதை பண்ண. அதனால வரும் காரியத்தை என்ன இடத்துல கேளுங்க. ஆரம்பத்துல நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா முடிவுல என்ன மாதிரி இருக்கும் என்று சொல்லி தேவன் ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் எதுவும் புதிய காரியங்கள் அங்க ஆண்டவர் வெளிப்படுத்தல. இதுவரை வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் எது எல்லாம் சொல்லி ஆண்டவர் மறைபொருளா வைத்திருந்தார் அதை எல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். நீங்க வேதத்தை வாசிங்கன்னா ஆதியாகமம் முதல் 13 அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரோட் மேப் என்று சொல்லுவாங்க. முழு உலகத்துக்குமே இதுதான் ரோட் மேப். முழு பைபிளுக்குமே இந்த முதல் 13 அதிகாரம் தான் ரோட் மேப். அதுக்கப்புறம் என்னென்ன காரியங்கள் எப்படியெல்லாம் சம்பவிக்கும், இந்த உலகம் எப்படி சம்பவிக்கும் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த 13 அதிகாரத்துல வைத்து அதை முத்திரை போட்டு வைத்திருந்தார். அதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒவ்வொரு காரியங்களும் தேவன் அப்படிங்கிறார் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். 4000-6000 வருஷத்துக்கு முன்பு, 4000 வருஷத்துக்கு முன்பதாகவே தேவன் காரியங்களை நிர்ணயம் பண்ணினவராக இருக்கிறார். நீங்க ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதாவது முதலாவது வசனத்துக்கு 2வது வசனத்துக்குமே அது பெரிய ஒரு காலகட்டங்கள். முதலாவது வசனம் தூதர்களுடைய காலகட்டம். தூதர்கள் இந்த பூமியில தேவனை ஆராதிச்சது, மகிமைப்படுத்தினது அந்த காலகட்டம். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அதுல தேவ தூதர்கள் அவர்கள் தள்ளப்பட்ட போதுதான் பூமி வெறுமையை ஒழுங்கின்மையுமாக இருந்து தேவ மகிமையிலிருந்து அது திருப்ப மறுசீரமைப்புக்குள்ள தான் அந்த 3வது வசனத்துல இருந்து ஆண்டவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அப்ப ஆதியில வார்த்தை இருந்து வெறுமையை ஒழுங்கின்மையுமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கும்போது அப்பவே தேவனுக்கு தெரியும் இந்த பூமி இன்னைக்கு எப்படி இருக்கு, இனி எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி from the beginningலே ஆண்டவருக்கு தெரியும். அதாவது அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு he declaring the end from the beginning. ஆரம்பத்திலேயே ஆதியாகமத்திலே, அதனால இந்த 13 அதிகாரத்திலே இந்த 11 அதிகாரத்திலே இந்த ரோட் மேப் எப்படி இருக்க வேண்டும், இந்த பூமி எப்படி இருக்க வேண்டும், உலகம் எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யம் திருப்பி எப்படி ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லி அதன்படி ஆண்டவர் அப்படிங்கிறார் நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. ஆண்டவர் நம்ம தான் நமக்கு ஆண்டவருடைய காரியங்கள் தெரியாதனால இன்னைக்கு அநேக குழப்பத்துக்குள்ள, வேதனைக்குள்ள, கண்ணீருக்குள்ள இருக்கிறோம். ஆண்டவருடைய பிளான் என்ன என்று சொல்லி நாம் தெரிந்தோம் என்றால் ஆண்டவர் நம்மளை நடத்தக்கூடிய ஒவ்வொரு பாதைகளும் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தை அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் நல்லா உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ண அநேக காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இப்போ ஒரு மனுஷன் ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு மனுஷன் ஓட ஆரம்பிக்கும் போது ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுனானா அவன் மேக்சிமம் எத்தனை கிலோமீட்டர் ஓடுவான்னு சொல்லி நம்ம கணிக்கலாம். ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடி முடிப்பான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, இவன் 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுவான்னு சொல்லி ஆண்டவர் கணிப்பார். நீங்க வாசிங்கன்னா ஒரு வசனம் இருக்கும், ஆகாயத்துல நீ நட்சத்திரங்களுக்குள்ள போய் நீ கூடு கட்டினாலும் உன்னை நான் உபதியா 4ஆம் வசனம், உபதியா 4ஆம் வசனத்தை வாசிங்க. உபதியா 4. நீ கழுகை போல உயர போனாலும் நட்சத்திரங்களுக்குள்ள உன் கூட்டை கட்டினாலும் எவ்விடத்துல இருந்தும் உன்னை விழ தள்ளுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நட்சத்திரங்களுக்குள்ளே கூட்டை கட்டினாலும் எப்ப சொல்றாரு இந்த வசனம்? 2500-3000 வருஷத்துக்கு முன்பதாக.
இன்னைக்கு நேரத்தில் 2000-3000 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், நீ கழுகை போல உயர போனாலும் நட்சத்திரங்களுக்குள்ள உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை நான் விழத்தழுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு நாள்ல எங்க இந்த உலகத்துல நட்சத்திரங்கள நிலால போய் குடியிருந்தா கூட நியாய தீர்ப்பு நாள்ல கொண்டு வந்துருவார், பூமிக்கு கொண்டு வந்துருவாரு. அப்ப இந்த வசனத்தை எழுதும் போது மனுஷன் பறப்பான், பறக்கக்கூடிய அவனுக்கு ராக்கெட்டை கண்டுபிடிப்பான், பிளைட்டை எழுத தீர்க்க தரிசிக்க தெரியாது. இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன என்று சொல்லி இதை எழுதின தீர்க்க தரிசிக்க தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். 2000 வருஷத்துக்கு அப்புறம் பிளைட்டை கண்டுபிடிப்பான், ராக்கெட்டை கண்டுபிடிச்சு அங்க போய் என்ன பண்ணுவான், குடியிருப்பான்னு சொல்லி. அதனாலதான் சொல்லி அந்தத்தில் உள்ளவர்களை ஆதி முதற்கொண்டு. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிதாங்க. எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராக, அவர் ஒவ்வொரு காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக, அதனால வரும் காரியத்தை என்னிடத்துல கேளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர்கிட்ட நாம் கேட்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாக தேவன் நடத்தி கொண்டு போக விரும்ப, எதன் பாதைகளை தேவன் நடத்தி கொண்டு போக விரும்புகிறார் என்று சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நம்மளா உட்காந்து ஆலோசனை பண்ண, நம்மளா உட்காந்து பிளான் பண்ணக்கூடாது, நம்மளா உட்காந்து திட்டங்களை போடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு திட்டத்தை போட்டுட்டு தேவ சமூகத்துல கொண்டு போய் வைத்து நாம் ஜெபிக்க கூடாது. நம்மளே ஒரு திட்டம், நம்மளே ஒரு பிளான், நம்மளே ஒரு ஆலோசனை பண்ணி தேவ சமூகத்துல கொண்டு போய் வைத்து, ஆண்டவரே இதை நீங்க ஆசீர்வதிச்சு தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்க கூடாது. நமக்குள்ள ஆசை விருப்பத்தையும் தேவன் போட்டான்னா அந்த விருப்பத்தை தேவ சமூகத்துல வச்சு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே இப்படியாப்பட்ட ஒரு விருப்பம் எனக்குள்ள வந்திருக்கு, இது உமக்கு சித்தமானதா, இந்த விருப்பத்தை நீர் தான் என்னில் உண்டாக்கினீரா என்று சொல்லி, நீர் என்னில் உண்டாக்கினால் இந்த காரியத்தை குறித்து நீர் என்னோடு பேசும், இந்த காரியத்தை குறித்து நீர் எனக்கு வெளிப்பாடு தாரும், இந்த காரியத்தை குறித்து உம்முடைய ஆலோசனை என் வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அப்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மளுடைய திட்டத்தை கொண்டு போய் ஒரு நாளும் தேவ சமூகத்தில் வச்சு நாம் ஜெபிக்கவே கூடாது. என்னை கொண்டு ஆண்டவரே நீங்க என்ன செய்ய விரும்புகிறீர், என்னுடைய எதிர்காலம், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்கும் போது ஒவ்வொரு அழகா நல்ல ஆலோசனை கொடுப்பார். ஆலோசனையில் ஆச்சரியமான, செயல்களில் மகத்துவமான, யோசனையில் பெரியவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப அவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து நாம் ஆலோசனை கேட்க ஆரம்பித்தோம் என்றால் தேவன் அதன்படியே அவன் ஒவ்வொரு காரியங்களையும் நடத்தி கொண்டு போகும். சில நேரம் நமக்கு வேதனையா இருக்கும், சில நேரங்கள் நமக்கு காத்திருப்பது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நாம் காத்திருக்க ஆரம்பித்தோம் என்றால் உண்மையிலேயே ஆண்டவர் அதை அற்புதமாய் முடிய பண்ண. காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் வீணா போகாது. ஒருவேளை மனிதர்கள் சொல்றான், நீ முட்டாளை போல காத்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி, நீ முட்டாளை போல காத்து, இந்த காரியத்தை நீ இப்படி செய்தால் இதன்படி நீ முடிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார், மனிதர்கள் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த ஆலோசனையும் போனா எல்லாமே ஃபெயிலியர் ஆயிரும். சிலப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஆலோசனை கொஞ்சம் சுத்தி போற மாதிரி தான் இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய ஆலோசனை, ஆமா நம்ம டைரக்டா போயிருந்தா கூட இவ்வளவு சுத்தாம போயிருந்திருக்கலாமே நம்ம நினைக்கலாம். ஆனாலும் அந்த காரியங்கள் நாம் சிலப்ப சுத்த ஆரம்பிக்கும் போது சில காரியங்களை தேவன் நம்மளோட வாழ்க்கையில படிச்சு கொடுப்பார். பின்னாட்கள்ல நாம் தேவனுக்கு உடனே கீழ்ப்படியத்தக்கதாக சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில படிச்சு கொடுப்போம். அதனால சில நேரம் சுத்தி நாம் போக வேண்டியதா இருக்கும். அது எல்லாம் தேவன் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவனாக இருக்க. ஒரு நாளும் தேவனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகவே மாட்டாங்க. காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போனதே கிடையாது. சரித்திரம் வேதத்துல ஆபிரகாம் 25 ஆண்டு பிள்ளைக்காக காத்திருந்தான். அவன் பெற்றெடுத்த ஒரே ஒரு பிள்ளை தான். ஆனால் 100 பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தான். அதுக்கப்புறம் 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். யாக்கோபை ஆசீர்வதித்து 12 கோத்திரம் அப்படியே அந்த சந்ததி பலுகி பெருக செய்தார். அதாவது ஒரு பிள்ளையை வச்சனால என்ன பண்ண முடியும் என்று சொல்லி ஆபிரகாம் யோசித்திருந்தான். அவனுக்குள்ள வந்த ஆலோசனை, ஒரு பிள்ளையை வச்சு நான் என்ன பண்ண முடியும் ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் பெரிய ஒரு வாக்கு தத்துவம், வானத்தின் நட்சத்திரங்களை போல பூமியின் மணலத்தனையாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொன்னீங்க. ஆனா கொடுத்தது ஒரே ஒரு பிள்ளை, இதை வச்சு என்ன ஆண்டவரே செய்ய முடியும் சொல்லி தன் மாம்சத்தின்படி ஆபிரகாம் ஆலோசனை பண்ணியிருந்தால், சாரால் ஆலோசனை பண்ணிதான்
அவள் ஆகாரை கொண்டு வந்து கொடுக்கும்போது அவன் துன்மார்க்கனாய் போக ஆரம்பிக்கிறான். ஆனால் தேவ ஆலோசனைக்கு காத்திருந்து பெற்றெடுக்கக்கூடிய ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் மூலம் இந்த பூமியில சந்ததி சந்ததியாய் ஆண்டு ஆசீர்வித்து இன்னைக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே அந்த ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அப்ப ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கும் போது தேவனுக்கு இஸ்ரவேல் தேசத்துல என் ஜனம் இப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியுங்க. அன்னைக்கு கொடுக்கும் போது 3000-4000 வருஷத்துக்கு அப்புறம் என் ஜனம் இப்படியாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி தேவனுக்கு நன்றாய் தெரியும். அதனால்தான் தேவன் நடத்தக்கூடிய பாதைகள், தேவன் கொடுக்கக்கூடிய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதன்படி நாம் காரியங்களை செய்கிற பிள்ளைகள் நம்முடைய ஆலோசனை உள்ள கொண்டு வரக்கூடாது. சூழ்நிலைகள் மோசமாய் இருந்தாலும் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். தேவன் அந்த காரியங்களை செய்யும்படியாக நாம் காத்திருக்க ஆரம்பித்தோம் என்றால் கர்த்தர் அதன்படி ஒவ்வொரு காரியங்களையும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அந்த 10வது வசனத்துல ஏசாயா 46:10 சொல்கிறார், இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லிச்சோம். இன்னும் செய்யப்படாத காரியங்கள் எவ்வளவோ தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களில் ஒவ்வொன்றாய் நிறைவேறி கொண்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் நான் அறிவிக்கிறேன், என் ஆலோசனையே நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள்லாம் செய்வேன் என்று சில ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தை நான் சிதறடிப்பேன் என்று சொல்ல. சிதறடிக்கன்னா உலக மேப்பிலிய தேசம் அந்த இஸ்ரவேல் தேசம் இல்லை என்று சொல்ல அளவுக்கு ஆண்டவர் சிதறடிச்சார். ஆனால் திருப்பி அந்த தேசத்தை என்ன பண்ண தேவன் கூட்டி சேர்த்தாருங்க. அதுதான் ஆண்டவருடைய ஆலோசனை. அவருடைய ஆலோசனைக்கு விரோதமாக எதுவுமே நடக்காது. இந்த உலக வரலாறா இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஆளுகை எதுவா இருக்கட்டும், ஏன்னா பிரபுக்கள் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதன் தான் நடக்கும் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்களேன். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவரு அதனால்தான் ஆண்டவருடைய ஆலோசனை என்ன, ஆண்டவருடைய எண்ணம் என்ன, நம்மளை குறித்து அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய திட்டம் என்ன என்று சொல்லி கேட்டு நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் ஒவ்வொரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி எல்லாமே தேவ திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில நடப்பதற்கு ஏதுவாதாக இருக்குங்க. நல்லது நடந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறும் சொல்லி நினைக்க கூடாது. சில நேரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில தீமையான காரியங்கள், சில தீமையான அனுபவத்துக்கு நாம் கடந்து செல்கிற சூழ்நிலை வரும். அப்படி கடந்து சென்றாலும் அந்த சூழ்நிலை தேவன் ஏன் அனுமதிக்கிறான், நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிர்ணயம் பண்ணின அவருடைய திட்டம் நிறைவேறும்படியாக தான் தேவன் அந்த தீமையான சூழ்நிலை அனுமதிக்கிறார ஒழிய நம்மளை அழிந்து போகும்படியாக அல்லவே அல்ல. அதனால்தான் பவுல் அழகா எல்லாவற்றுக்கும் நீங்க தேவனுக்கு என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லதா இருந்தாலும் சரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தீமையான காரியமா இருந்தாலும் சரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கெல்லாம் வியாதி பலவீனம் இருந்தாலும் அதை வச்சு நீங்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதை குறித்து நீங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்ல நான் பார்ப்பேன். எல்லாவற்றுக்கும் நாம் தேவனுக்கு ஸ்தோத்தரிக்கிறப்ப, ஏன்னா நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்மளுடைய கண்ணுக்கு அது தீமையாக தெரியும், நாளைக்கு தேவன் அதன் மத்தியில் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நன்மையாய் முடிய பண்ணுவார் என்று சொல்லி அது அவருடைய கரத்துல தாங்க இருக்கு. அதனாலதான் தீமையா இருந்தாலும் நன்மையா இருந்தாலும், அதுதான் யோபு அழகா தீமையை பெற்ற நான் நன்மையை பெற்ற நான் தீமையை பெறாமல் இருப்பது எப்படி, எதுவா இருந்தாலும் அவருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு சொல்வதை நாம் பார்க்க முடியும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படியாப்பட்ட காரியங்கள் நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நடத்த ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்மளை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து அவர் நடத்துகிறவராக இருக்கணும். இந்த ஏசாயா 46ஆம் அதிகாரத்துல 3-4 வசனத்தை வாசிங்களேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன்.
உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். நரை வயது மட்டுமே தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொல். உங்களை முதிர் வயதுக்கு நான் அப்படி செய்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இதுவரை நம்மளை எப்படி நடத்துகிறார்? தாயின் கருவிலே தோன்றினது முதல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிறந்தது முதல் கொண்டாடுங்க, தாயின் கருவிலே தோன்றினது முதல் தேவன் நம்மளை ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு 139 சங்கீதக்காரன் நம்முடைய படைப்பை குறித்து அவன் சொல்லும் போது, அந்த தாயின் கருவிலே தோன்றினது முதல் இந்நாள் வரை நம்மளை நடத்தி கொண்டு வந்த தேவன், சுமந்த தேவன், நம்மளை ஏந்தி கொண்ட தேவன், இனி உள்ள நாட்கள்ல நம்மளை ஏந்தி தாங்கி சுமந்து அவர் நம்மளை தப்புவித்து நடத்த வல்லவராக இருக்கிறாருங்க. அதனால்தான் அவருடைய ஆலோசனை நாம் கேட்க வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? கேட்கவே கூடாது. யாராவது மனிதோட ஆலோசனை நல்ல ஆலோசனையா இருக்கும், கேட்பதற்கு நல்லா இருக்கும் என்று சொல்லி அந்த ஆலோசனைப்படி நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் முடிவு நமக்கு நஷ்டமாக தான் இருக்கும். ஜெபிக்காத மனுஷன்ட்டு நீங்க ஆலோசனையே கேட்காதீங்க. சில காரியங்கள் தேவன் சில மனிதனுடைய வார்த்தைகள் நம்மளை உறுதிப்படுத்தக்கூடிய இருக்கும். ஆண்டவர் கழுதையை கொண்டு பேசுவாரு. ஆண்டவர் யாரை கொண்டு பேசுவாரு? கழுதையை கொண்டு. ஆனா கழுதைகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட பேசிடுவாரு. பேசுவாரா பேச மாட்டாரா? பிள்ளையாம்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு, அவன் கீழ்ப்படியாதனால தான் கழுதையை கொண்டு பேச ஆரம்பிச்சாரு. இப்ப நம்மளோடு பேசின காரியம் மற்ற மனிதர்களை கொண்டு என்ன பண்ணுவாரு? தேவன் உறுதிப்படுத்தி கொடுப்பாரு. ஏதாவது ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருந்தோம், அந்த இடத்துல அந்த வார்த்தை நமக்கு பலப்படுத்தும் என்றால் ஆண்டவர் இந்த மனிதரை கொண்டு பேச. ஆனா ஆலோசனை என்று ஜெபிக்காத ஒரு மனுஷன் போய் உட்காந்து ஆலோசனை நாம் கேட்கக்கூடாது. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் போய் நம்ம ஆலோசனையை கேட்கவே கூடாது. அதனால நீ சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல 1 முதல் 4 வரை உள்ள வசனத்தை வாசிங்களேன். அங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது அழகாக அவன் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பெற்று தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம். ஏன்னா இங்க துன்மார்க்கருடைய ஆலோசனையின் நடவாமல் தேவ சமூகத்தை உட்கார்ந்து வேதத்தை தியானம் பண்ணுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில தேவ ஆலோசனை கடந்து வருங்க. வேதத்திலிருந்து தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவத்தை அப்படியே வேதத்துல நடந்து முடிஞ்ச சம்பவத்திலிருந்து ஆண்டவர் ஒப்பிட்டு நம்மளோட பேச ஆரம்பிக்கிறவராக இருப்பார். அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அந்த காரியத்தை பிடித்து கொண்டு நாம் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா துன்மார்க்கனுடைய ஆலோசனையின் பல அல்ல, வேதத்திலிருந்து வந்த தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த ஆலோசனை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? வாய்க்க செய்கிறவராக இருக்கார். அதனால நல்ல வேதத்தை நாம் தியானம் பண்ணுகிற பிள்ளைகளாக, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, எந்த காரியமா இருந்தாலும் ஜெபங்கிற கருவறையிலிருந்து உருவாகணுங்க. எந்த நம்மளோட வாழ்க்கையில நம்ம போடக்கூடிய திட்டம், பிளான், எதிர்காலங்கள் எல்லாமே ஜெபங்கிற கருவறையிலிருந்து உருவானுச்சுன்னா அதை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுப்பார். விசுவாசத்தினால வராத யாவுமே பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை குறித்து நம்மளோட பேச ஆரம்பிக்கும் போது அந்த காரியத்தை குறித்து தேவன் நமக்குள்ள விசுவாசத்தை போட ஆரம்பிப்பார். ஏன்னா அந்த விசுவாசம் வந்தாதான் அந்த காரியம் சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கும் போது நம்மளால நிலைச்சு நிற்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கலாம், நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கும் போது கொஞ்சம் எதிர்ப்பு வர ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் சூழ்நிலைகள் மோசமாய் வர ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள அதை குறித்து ஒரு விசுவாசம் இல்லாமல் இருக்கனால நம்மளே ஸ்டாப் பண்ணிடுவோம். நம்மளே அந்த பிளானை, ஆண்டோடைய ஆலோசனை பாதியில நம்மளே ஆண்டவரே போதும் வேண்டாம், எனக்கு இந்த காரியம் வேணாம், எனக்கு இந்த காரியம் தாங்க என்று சொல்லி நம்மளே டெசிஷனை மாத்திர பிள்ளைகளாக இருப்போம். ஜெபங்கிற கருவறையில வைத்து ஒரு காரியத்தை நாம் தொடங்க ஆரம்பிக்கும் போது அந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே இப்படி நான் செய்யலாமா, இதன்படி நான் நடக்கலாமா, இதன்படி நான் இந்த காரியத்தை செய்யலாமா என்று சொல்லி தேவ சமூகத்துல போய் செய்யலாமா என்று சொல்லி கேட்கறதா ஆலோசனை.
ஆண்டவரே நான் இப்படி செய்ய போறேன் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒரு நாள் நம்ம கேட்க முடியும். இதை நான் செய்யலாமா ஆண்டவரே என்று சொல்லி கேட்டோம்னா அங்க ஆண்டவருடைய ஆலோசனை வெளிப்படும். அந்த ஆலோசனை வெளிப்படும் போது அந்த ஆலோசனைக்கு உண்டான வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் தேவன் நம்மளோட வாழ்க்கையில கொடுப்பார். அதை நடத்தி கொண்டு போவதற்கு தேவன் விசுவாசத்தை நம்மளோட வாழ்க்கையில கொடுப்பார். அந்த விசுவாசத்தோட போக ஆரம்பிக்கும் போதுதான் அந்த காரியம் நம்மளோட வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியுங்க. இல்லைன்னா பாதியில அந்த ஆலோசனை என்ன பண்ணும், அது நாமே அதை கெடுத்துப்படுகிற பிள்ளைகளாக இருப்போம். அதனால துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடி எல்லா காரியத்தையும் செபங்கிற கருவறையிலேருந்து நீங்க தொடங்க ஆரம்பிங்க. உங்களுடைய ஆலோசனை நீங்க பிளானை போட்டுலாம் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட வச்சு நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கெல்லாம் நீங்க ஆலோசனை கொடுக்க வேண்டியதில்லை. அவரு சொல்லிட்டா நான் வந்து தொடக்கத்திலேயே உன் முடிவை குறிச்சு வச்சிருக்கிறேன்னு. தாயின் கருவில தொடங்கும் போது உன்னுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, உன் வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும், உன்னுடைய படிப்பு எப்படியாக இருக்க வேண்டும், உன்னுடைய வேலை எப்படியாக இருக்க வேண்டும், உன்னுடைய குடும்பம் எப்படியாக இருக்க வேண்டும், எங்கே வைத்து நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் தொடக்கத்திலேயே நான் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கேன் என்று சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கேன். இனிமே தான் ஆண்டவர் நீங்க ஜெபம் பண்ணி உங்க காரியத்தை நிர்ணயம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே எல்லாவற்றையும் என்ன பண்ணி வைத்திருக்கிறார், நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய ஆலோசனையை கேட்டீங்கன்னா அவர் என்ன பிளான் வைத்திருக்கிறாரோ அதன்படி தேவன் நம்மளை நடத்தி கொண்டு போவோம். ஏன்னா உலக மனுஷனுக்கு நமக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. உலக மனுஷன் 10 காரியத்தை ட்ரை பண்ணி ஒரு காரியம் அவன் லைஃப்ல சக்சஸா இருக்கும். ஆனா தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் அப்படி கிடையாது. ஒரே ஒரு காரியம் தான், எடுத்த காரியத்துல நிச்சயமாய் வெற்றி பெறுவேன். ஒரே காரியத்தை தான் கையில எடுப்பான். ஏன்னா அது தேவ ஆலோசனையின்படி இருக்கான். அந்த காரியத்தை ஜெயத்தோடு ஓடி முடிப்பாங்க. உலக மனுஷன் 10 இதுல போயிட்டு 10 இதுல பிரயாசப்பட்டு கடைசியா எது ஒன்று அவனுக்கு ஃபேவரபுளா இருக்கோ அதுலதான் போவான். அது எப்படி முடியும்னு தெரியாது. ஆனால் தேவ பிள்ளைகள் ஜெபங்கிற கருவறையில் ஆரம்பிச்ச காரியத்தை அப்படியே அழகா ஆண்டவர் நடத்தி கொண்டு போய் அதை ஜெயத்தோடு தேவன் முடிக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் அவருடைய ஆலோசனைக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நான் இந்த தேசத்துல வந்தபோது நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு வேலை எல்லாம் ரெடி ஆனிச்சு. ஆனா 2 மாசத்துல என்ன வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. 6 மாசம் அதுக்கப்புறம் நான் வேலை இல்லாம இந்த தேசத்துல எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனை, இருதயத்துல பல வேதனைகள் வரும். யாருக்கும் தெரியாம டிக்கெட் எடுத்து ஊருக்கே ஓடிடலாமான்னு சொல்லி நினைச்சேன். அன்னைக்கு நான் ஓடிதான் இன்னைக்கு நீங்களாம் நல்லா இருந்திருப்பீங்க, நல்ல ஒரு ஊழியக்கான கையில மாட்டிருப்பீங்க. ஏன்னா ஓடிடலாமா அப்படிலாம் நினைச்சேன். ஆனா நான் பண்ணின ஒரே ஒரு காரியம், 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டேன். அப்ப சபையெல்லாம் கிடையாது, எனக்கு சபையும் தெரியாது, நம்ம பாஸ்டையும் தெரியாது, எதுவுமே கிடையாது. ஊர்ல கேட்ட சத்தியம், ஊர்ல வளர்ந்த காரியத்தை வைத்து கொண்டு 3 நாள் தொடர்ந்து ஃபாஸ்டிங் போட்டு தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். எனக்கு வேலை வேணும், எனக்கு ஆண்டவரே நல்ல ஒரு வேலையை கொடுங்க என்று சொல்லி தேவ ஆலோசனை தேவ சித்தம் நிறைவேறதுக்கு என்னை விட்டு கொடுத்தேன். எது வேணாலும் என் வாழ்க்கையில இருக்கட்டும் ஆண்டவர்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவரே எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலையை கொடுத்து 27 வருஷம் இந்த வேலையில இருக்கும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டினார். 1 நாள் 2 நாள்ல 27 வருஷம். இவ்வளவுக்கும் நல்ல ஆண்டவர் வேலையில உயர்த்தி கொடுத்தா, நல்ல சீனியர் ஸ்டாஃப், ஃபேமிலி ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவர். என்னுடைய ஆலோசனை, என்னுடைய விருப்பம் என்ன இருந்துச்சு, நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ள இருந்துச்சு. நல்ல பெரிய ஃபேக்டரியில போய் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் ஆண்டவர் தூக்கி போட்டு இதுதான் என்னுடைய ஆலோசனை, இதுல இருந்தாதான் நான் உன்னை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அது செய்ய முடியும். நீ இண்டஸ்ட்ரியெல்லாம் போனீங்கன்னா நீ அப்படியே போயிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் அந்த காரியங்கள்லாம் மாற்றி போட்டு நான் இன்னைக்கு பார்க்குற வேலையில கொண்டு வந்து வச்சு வேலையை படிச்சு கொடுத்து வேலைக்கு ட்ரைனிங் கொடுத்து இன்னைக்கு அதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணத்தக்கதாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி கொண்டு வராருங்க. ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி, எனக்கு தெரியாத பாதை, எனக்கு அறியாத பாதை, அதெல்லாம் நான் படித்தது ஒரு டெக்னிக்கல், ஒரு இன்ஜினியரிங் டிப்ளமா. நான் பார்க்குற வேலை அக்கௌண்டன்ட், பர்ச்சேசிங், சம்மந்தமே கிடையாது. ஆண்டவர் எங்கேருந்து எங்கே முடிச்சு போட்டாருன்னு தெரியாது. அதனால்தான் அவரு ஆரம்பத்தில் நம்முடைய முடிவை முன்குறிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அது அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை தேவ கரத்தில், இன்னைக்கு நம்ம எந்த ஸ்ட்ரகிள்ல கடந்து போனா கூட முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டிங் போட்டு தேவ சமூகத்தில் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுங்க. அங்கங்கெல்லாம் ஓடி நம்ம ஒன்றும் சாதிக்க. ஆனால் தேவ பாதத்தை நாம் பிடித்து கொண்டோம் என்றால் நம்ம போய் நிற்கக்கூடிய மனிதர்களுக்கு முன்பதாக என்ன பேச வேண்டும் என்று சொல்லி அவர் வார்த்தையை போடுவார். நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த மனுஷனுடைய டெசிஷனையே மாத்துங்க.
என் வாழ்க்கையில அப்படி அநேக காரியங்கள், எந்த காரியத்தை ஜெபம் பண்ணி போய் நான் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறேனோ, நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அந்த மனுஷனுடைய டெசிஷனையே மாத்தி நம்ம காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்வார். அதுதான் ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். இப்ப ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தேவ சமூகத்துல வைத்து காத்திருந்து ஜெபித்து அவருடைய ஆலோசனையை கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் நடக்க ஆரம்பிக்கும் போது அதை ஜெயத்தோட தேவன் முடிய பண்ணுகிறவராக இருப்பார். எல்லா பரிசுத்தவான்கள வாழ்க்கையில் நீங்க பார்க்க முடியும். அங்க வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ காரியங்களை எடுத்து யோசேப்புடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க. அவனுடைய இருதயத்துக்குள்ள விருப்பத்தை போட்டாரு, அவனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து தேவ திட்டத்தை போட்டாரு, தரிசனத்தை கொடுத்தாரு. எல்லாவற்றையும் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவனை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, குழியில போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவனை கொண்டு போய் அடிமையாய் விற்று போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவனை கொண்டு போய் சிறைச்சாலை போட்டாங்க. ஆனா தேவ திட்டத்தை அறிந்தனாலதான் ஒவ்வொரு நாளும் அவனால விசுவாசத்தோட ஓட முடிஞ்சுங்க. ஆண்டவர் என்னை கொண்டு போய் இப்படி நிறுத்துவார், என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய சகோதரர் எல்லாரும் என்னை வணங்கக்கூடிய ஸ்தானத்தில், அதுதான் ஆண்டவருடைய திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அது தேவன் நடத்தக்கூடிய பாதைக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தான். ஆனா சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா தேவ திட்டம் இருந்த போதிலும் அவன் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணி எங்கேயாவது ஜெபித்தமே நம்ம பார்க்கவே முடியாது. எங்கேயாவது யோசேப்பு அந்த காரியத்தை ரிப்பீட் பண்ணவே மாட்டான். ஆண்டவர் கொடுத்த திட்டம், ஆண்டவருடைய ஆலோசனை, என்னை அவருடைய ஆலோசனை என்பதை நடத்தி கொண்டு போறான்னு விசுவாசம் நல்லா இருந்துச்சுங்க. அதான் யோசேப்பு எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? யோசேப்பு எங்கேயாவது ஜெபம் பண்ணியிருக்கானா, ஆண்டவரே இந்த தரிசனத்தை கொடுத்தீங்க எனக்கு ஆசீர்வதிங்க, வாய்க்க பண்ணுங்க? இல்ல, தரிசனத்தை கொடுத்த தேவன் அவனுக்குள்ள விசுவாசத்தையும் உள்ள போட்டாரு. விசுவாசத்தை போட்டனாலதான் அவனால அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு ஆண்டவர் அந்த பார்வோனுக்கு அடுத்ததாய் கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும் அவனால ஓட முடிஞ்சுங்க. இடையில அவன் சோர்ந்து போனதே கிடையாது, ஒரு நாளும் முறுமுறுத்ததே கிடையாது. எவ்வளவோ பிரச்சனைகள், அவன் நன்மை செய்திருந்த போது அவனுக்கு தீமைதான் பலனாய் வந்திருந்துச்சு, ஆனாலும் முறுமுறுக்கல. அவனுக்கு நல்ல அந்த விசுவாசம், இந்த தீமையை ஆண்டவர் எனக்கு அனுமதிக்க, இதன் மூலம் ஆண்டவனுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். அவருடைய பிளான் இந்த தீமையான பாதையில நடந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி செல்லுகிற இடங்களில் எல்லாம் யோசேப்பு என்ன பண்ணான், கர்த்தர் தன்னோட கூட இருக்கும்படியாக தன்னுடைய பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் தன்னுடைய வாழ்க்கையை அவன் காத்துக்கொள்கிற மனுஷனாய் காணப்பட்டான். அதனால்தான் ஆண்டோடைய ஆலோசனை எந்த இடத்திலும் தடைபடாதபடிக்கு அது முழுவதுமாய் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறி முடிஞ்சு. ஒரு நாளும் அதை குறித்து அவன் அழுகவே இல்லை. எவ்வளவோ நீங்க கொஞ்சம் நீங்க அப்படியே யோசேப்பு மாரி நம்ம வாழ்க்கை இருந்துச்சா நீங்களாம் என்ன பண்ணிருப்பீங்க? நேரம் பரலோகமே போய் சேர்ந்திருப்போம். இன்னும் பரலோகமே போய் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்திருப்பான். ஆனாலும் அவன் உறுதியா பிடிச்சு கொண்டான். அதுக்கு காரணம் ஏன்னா விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற தேவன் அதை குறித்து விசுவாசத்தை நமக்குள்ள உண்டாக்குவார். இதுதான் தேவ ஆலோசனை. அப்ப விசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா எதிர்மறையா நம்மளோட வாழ்க்கையில காரியங்கள் நடக்கும் போதும் என் தேவன் நிச்சயமா எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவ்வளவுதான். அந்த ஒரே வார்த்தையில வண்டி ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த ஒரே வார்த்தையில வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் அதை நாம் தொடர்ந்து பிடித்து கொண்டு ஓடுகிற பிள்ளைகளாக இருப்போம். அதனால எது நடந்தாலும் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு நீங்க நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருங்க. ஒரே ஒரு காரியம், தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் தாவீதுடைய வாழ்க்கையில தாவீதை அபிஷேகம் பண்ணின காரியங்கள், தாவீதுக்கு குறித்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தேவன் நிற்கிறாரு. எப்படியாவது என்னுடைய திட்டத்தை தாவீதுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும், என்னுடைய ஆலோசனை நிர்ணயம் ஆக வேண்டும், நான் நினைத்த காரியம் அவனுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு ப்ராசஸ்ல, அந்த ஃபைனல் ப்ராசஸ்ல ஆண்டவர் நிற்கிறாரு. ஆண்டவர் நிற்கும் போதுதான் நீங்க நமக்கு நல்லா தெரியும், இந்த சிக்லாக்ல தாவீதுடைய குடும்பத்தை முழுவதுமாய் சிறை பிடிச்சு கொண்டு போறாங்க. 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம், 30வது அதிகாரம், 31வது அதிகாரம், 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு கொள்ளுங்க. நீங்க அங்க பாத்தீங்கன்னா தாவீது என்ன பண்ணா, சவுலுக்கு பயந்து பெலிஸ்திய தேசத்துல போய் கொஞ்ச நாள் வாழுகிறான். பெலிஸ்திய தேசத்துல போய் அவன் இருந்து கொண்டிருக்கும் போது அவன் என்ன பண்ணுவான், பெலிஸ்திய தேசத்திலே போய் ஏதாவது ஒரு பகுதியில் யுத்தம் பண்ணி அந்த ஜனங்களை எல்லாரையும் அழித்து போட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய கொள்ளையை கொண்டு அந்த நாட்டு ராஜாவை கொடுப்பான். இஸ்ரவேல் தேசத்துல போய் இந்த பகுதியில் யுத்தம் பண்ண, இந்த கொள்ளையில உனக்கு ஒரு பங்கு என்று சொல்லி அந்த ராஜாவுக்கு அவன் கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். இப்ப அந்த ஆகீஸ்ங்கிற ராஜாவுக்கு தாவீது நல்ல ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அவனுக்கு உண்மையில நல்ல ஒரு மனுஷனாய் இருந்தான்.
இருக்கும்போது அப்ப அந்த ராஜா என்ன பண்ணுவான், இஸ்ரவேல் தேசத்துக்கு, யூதா தேசத்துக்கு விரோதமாய், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு போகும்படியாக அவன் பிளான் பண்ணுவான். அப்ப பிளான் பண்ணும்போது தாவீது நானும் உன் கூட யுத்தத்துக்கு வரேன்னு சொல்லுவோம். ராஜா ஓகே சொல்ல, நீனே என் கூட யுத்தத்துக்கு வா, உன்னை நீ பராக்கிரமசாலியாச்சு என்று சொல்லும் போது அப்ப கூட இருக்கக்கூடிய பிரபுக்கள் சொல்லுவாங்க, தாவீது நம்ம கூட யுத்தத்துக்கு வரக்கூடாது, தாவீது நம்ம கூட யுத்தத்துக்கு வரக்கூடாது, தாவீதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அப்ப ஆகீஸை பார்த்து சொல்லுவான், நான் நீங்க வாசிங்களா 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. தாவீது ஆகீஸை நோக்கி, ஏன் நான் செய்தது என்ன, ராஜாவாகிய ஆண்டவருடைய சத்துருக்களோட யுத்தம் பண்ணாதபடிக்கு நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியனிடத்தில் கண்டுபிடித்த என்ன என்றான். ஆகீஸ் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, அதை அறிவேன், தேவனுடைய தூதனை போல என் பார்வைக்கு பிரியமானவன், ஆனாலும் இவன் எங்களோட கூட யுத்தத்துக்கு வரக்கூடாது என்று பிரபுக்கள் சொல்லுகிறான்னு சொல்லும் போது, சரி தாவீது என்ன பண்ணுவான், நான் போறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு யுத்தத்துக்கு போயிடுவாங்க. தாவீது என்ன பண்ணுவான், அவன் திரும்பி தன் வீட்டுக்கு வர ஆரம்பிப்பான். வீட்டுக்கு வரும்போதுதான் சிக்லாக்கு பெலிஸ்தியர் அந்த ராஜா சிக்லாக்க தாவீதுக்கு கொடுத்திருப்பான். அதனாலதான் இன்றைய வரைக்கும் சிக்லாக்கு இஸ்ரவேல் தேசத்துல இணைந்து இருக்கு என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப தன்னுடைய ஊருக்கு வரும்போது பார்த்தா அமலேக்கியர் முழு குடும்பத்தையும், அங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் சிறை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. எல்லா மனிதரையும் சிறை பிடிச்சு கொண்டு போனோன்னு தாவீது தேவ சமூகத்துல விழுந்து அழுவான். கூட இருக்கிறவங்களாம் தாவீதுக்கு விரோதமா கல் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவனாலதான் என் குடும்பம் போச்சு, என் சொத்து போச்சு, எல்லாமே போனுச்சு என்று சொல்லி தாவீதுக்கு விரோதமா எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் தாவீது தேவ சமூகத்துல போய் விழுந்து கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொள்வான். திடப்படுத்திட்டு தேவ ஆலோசனையை கேட்பான். ஆண்டவர் சொல்லுவான், நீ போ, நீ எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருவாய், சகலவற்றையும் நீ திருப்பி கொண்டு வருவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அப்படியாக அவர் அனுப்புகிறார். தாவீது அப்படியாக அவன் கடந்து போகிறான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிங்க. அமலேக்கியரை பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரர்களும் குமாரத்திகளும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாக ஓட்டி தாவீதின் கொலை சகலவற்றையும் தாவீது திருப்பி கொண்டாங்க. சகலவற்றையும் திருப்பி கொண்டு அவன் திரும்பி அந்த சிக்லாக்கு அவன் செட்டில் ஆகிறான். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து ஒரு 3 நாள் 3 நாள், இது 2 நாள் 3 நாள் காரியங்கள். இந்த 2 நாள் 3 நாள் காரியத்துல ஆண்டவர் என்ன பண்ணானா, தாவீது வாழ்க்கையில இப்படியாப்பட்ட ஒரு உபத்திரவத்தை கொண்டு இப்படியாப்பட்ட தீமையான ஒரு அனுபவத்துல கொண்டு அவனுடைய மைண்டா தேவன் டைவர்ட் பண்றாரு. அவனுடைய மைண்டை எப்படி எங்கிருந்து டைவர்ட் பண்றானா, ஏன்னா பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போனாங்க. எந்த காலகட்டத்திலும் தாவீது தன் ஜனங்களை விட்டு கொடுக்கவே மாட்டான். சவுல் அவனை உயர்த்தி வச்சிருந்த போதிலும், அவனை ஒன்றும் இல்லாமல் நீ சாதாரண மனுஷனா இரு என்று சொன்ன போதிலும், தாவீது ஜனங்கள்கிட்ட போக்குவரத்துமா இருந்தான். தன் சொந்த ஜனங்கள் எங்கேயாவது அடிபட்டாங்கன்னா தாவீது இருதயம் தாங்காது. அதனாலதான் நீ இந்த 2 வருஷம் ஆண்டவர் உண்ட மைண்ட ஃபுல்லா இந்த காரியத்துல ஆக்குபை பண்ணிட்டாரு. ஆக்குபை பண்ணிட்டு, ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கலாம், ஊர்ல இருந்திருந்தானா உடனே யாராவது ஆளுங்களை அனுப்பிச்சிருப்பான், போய் யுத்தத்துல என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வான்னு சொல்லி ஆளை அனுப்பிச்சிருப்பான். அவன் போனவன் இஸ்ரவேல் அங்க தோத்து கொண்டு இருக்கிறார்கள், பெலிஸ்தர் அங்க அடிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சவுலுக்கு விரோதமா அவங்க எழும்பி நிக்கிறாங்க, சவுலை கொலை பண்ண போறாங்கன்னு சொல்லி இருந்தாங்கன்னா அடுத்த நிமிஷமே தாவீது என்ன பண்ணிருப்பான், நேரா அந்த யுத்த களத்துக்கு போய் எல்லா பெலிஸ்தரையும் முறியடிச்சு சவுலுக்கு ஒரு தீங்கு வராதபடிக்கு தன் தேசம் காக்கப்படும்படியான காரியங்களே தாவீது செஞ்சிருப்பான். அப்படி தாவீது செஞ்சிருந்தான்னா
அங்கே ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறாமல் போயிருந்திருக்கும். ஆண்டவர் நிர்ணயம் பண்ணின காரியம், நிர்ணயம் பண்ணின காலகட்டம் அங்கே நடந்திருக்காமல் போயிருக்கும். அதனால்தான் தேவன் என்ன பண்ணுகிறார், அந்த காரியத்தை நான் சரி பண்ண வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில நான் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் அவனை அபிஷேகம் பண்ணின அந்த இஸ்ரவேல் ராஜாவாக அவனை உயர்த்த வேண்டும் என்றால் அவனுக்கு சிக்லாக் அனுபவம் மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. அந்த சிக்லாக்ல குடும்பம் முழுவதும் சிறைப்பிடிச்சு, நீங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களா. சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாக்கு திரும்பி வந்து 2 நாள் இருந்த பின்பாக 3ஆம் நாள்ல ஒரு மனுஷன் வந்து சொல்கிறான், இப்படியா சவுல் மரித்து போனா, அங்க இஸ்ரவேல் எல்லாம் தோற்று போனார்கள் என்று சொல்லி. உடனே தாவீது அந்த இடத்துக்கு போகிறான். அந்த பாக்கியுள்ள காரியங்களை போய் படிச்சு கொள்ளுங்க. அந்த இடத்துக்கு போகிறான். அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்க, தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக எடுத்து நிறுத்துகிறார்கள். அப்ப தேவன் நிர்ணயம் பண்ணின காரியம் நடக்காம தாவீதே தடையா இருந்திருப்பான். அதனாலதான் தாவீது என்ன பண்ணுகிறார், தேவன் அவனை டைவர்ட் பண்ணுகிறார். அவனுக்குள் சிக்லாக்கு ஒரு அனுபவம், தன் குடும்பம் முழுவதும் அமலேக்கை சிறைப்பிடித்து, இப்ப ஆண்டோடைய ஆலோசனையின்படி அந்த காரியம் நடக்கிறனால்தான் அவன் சகலவற்றையும் திருப்பி கொண்டு வந்தாங்க. ஒரு சின்ன பொருள் பெரிய பொருள் எதுவுமே என்ன பண்ணல, அங்க மிஸ் ஆகவே இல்லை. எதையெல்லாம் சிறைப்பிடிச்சு கொண்டு போனாங்களோ அதை எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் தேவ ஆலோசனை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தீமையான அனுபவத்துக்குள்ள தேவன் நம்மளை நடத்தி கொண்டு போனாலும் சகலவற்றையும் திருப்பி கொள்ளும்படியாக தேவன் செய்வார். ஏன்னா அது ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நடக்கக்கூடிய காரியம். நம்மளுடைய ஆலோசனையின்படி அல்ல, நம்ம செய்த தவறின்படி அல்ல, நம்ம செய்த மிஸ்டேக்கின் படி அல்ல. தேவன் அவருடைய ஆலோசனை, அவருடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும்படியாக இந்த சிக்லாக் அனுபவம், சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட அனுபவத்துக்கு நேராக அவனை நடத்தி அவனை மைண்டை டைவர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவன் சகலவற்றையும் திருப்பி கொண்டு வந்து திருப்பி அவன் அங்கே இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்போது அந்த தேசத்தை விட்டு தன் ஜீவன் தப்பிக்கொள்ள ஓடி வந்த மனுஷன் திருப்பி அந்த தேசத்துக்குள்ள போகும்போது ராஜாவாக போறாங்க. அவன் சொல்லுவான், ஜனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, தாவீது இருந்த போது நீ தானப்பா எங்களை நடத்தின, சவுல் இருந்த போது நீதான தாவீது எங்களை நடத்த, நீ வா எங்க மேல் ராஜாவாயிரு, எங்களை நடத்து என்று சொல்லி அந்த ஜனங்கள் கட்டாயப்படுத்தி, அதாவது தேவன் நிர்ணயம் பண்ணின அந்த கால கட்டத்துல நிர்ணயம் பண்ணின ஆலோசனை நிறைவேறும்படியாக அங்கே தாவீதை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறாருங்க. தாவீது போயிருந்தா உண்மையிலே சவுல், ஏன்னா தன் கையாலேயே சவுல் மறிக்க கூடாது என்று சொன்ன தாவீது பெலிஸ்தர் கையில மறிக்க ஒரு நாள் விட்டிருக்கவே மாட்டான். ஒரு நாள் தாவீது அந்த சுச்சுவேஷன் இருந்ததுனால சவுலோட யோனத்தானை ரொம்ப நேசிச்ச மனுஷன். தாவீது யோனத்தான் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டு. சவுலுக்காண்டி இல்லைன்னா கூட யோனத்தானுக்காக அந்த இடத்துல யுத்தம் பண்ணி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டிருப்பான். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தாவீதுக்கு ஒரு சிக்லாக் அனுபவத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு தீமையை அனுமதித்து அவனுடைய வாழ்க்கையில அந்த தீமையை தேவன் நன்மை, அதனால்தான் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லிடுதுங்க. நமக்கு தான் தீமை, நமக்கு தான் வேதனை. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், என் பிள்ளைக்கு நான் நிர்ணயம் பண்ணி காரியத்தை நிறைவேற்றக்கூடிய காலகட்டத்தில் கொண்டு வந்து நான் நிறுத்தி இருக்கிறேன் சொல்லி அங்க ஆண்டோட ஆலோசனை வெளிப்படுங்க. நம்மளோட வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிதான் ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நிறைவேற்றுகிறவரா. அதனால்தான் எல்லாவற்றுக்கும் நீங்க என்ன பண்ண, தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிற பிள்ளைகளாக நீங்க இருக்கும். நன்மை செய்தால் மாத்திரம் அல்ல, தீமை நம்மளோட வாழ்க்கையில் நடந்தால் கூட, இழப்புக்கு நேராக நம்மளோட வாழ்க்கை நாம் கடந்து சென்றால் கூட, வியாதிகள் நம்மளோட வாழ்க்கையில வந்தால் கூட, அதை தேவன் நன்மைக்கு ஏதுவாக தான் அவருடைய திட்டம் நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறும்படியாக தான் அந்த தீமையை அனுமதித்திருப்பார் ஒழிய ஒரு நாளும் தன்னை நேசிக்க தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிப்பார். ஒரு நாளும் தீமையை பாராத சுத்த கண்ணர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதுங்க. நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் அப்படியாப்பட்டது. அதனால்தான்
தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவருடைய ஆலோசனை கேளுங்க. நீங்களா பிளான் போடாதீங்க, நீங்களா திட்டம் பண்ணாதீங்க, நீங்களா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எதிர்காலங்கள், படிப்பு எதையுமே நீங்களாவே நிர்ணயம் பண்ணாதீங்க. தேவ சமூகத்துல வச்சு ஆண்டவரே அந்த ஜெபங்கிற கருவறையில வச்சு உட்கார்ந்து வரும் காரியத்தை நீங்க கேட்க ஆரம்பிங்க. அந்த காரியத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அதற்கு வேண்டிய விசுவாசத்தையும் தேவன் உங்கள்கிட்ட கொடுப்பாரு. அதற்கு வேண்டி நடத்தக்கூடிய பாதைகளும் தேவன் உங்க கரத்துல கொடுத்து அந்த காரியங்கள் எல்லாம் ஜெயத்தோட ஓட முடிய பண்ணுவாருங்க. யோசேப்போட வாழ்க்கையில தேவன் அதை தான் செய்தார். தாவீதோட வாழ்க்கையில தேவன் அதை தான் செய்தார். ஒவ்வொரு பரிசுத்தவான வாழ்க்கையிலும் தேவன் அப்படிதான் காரியங்களை நிறைவேற்றார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதாங்க தேவன் செய்வார். அப்படிதான் தேவன் செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால உங்களை ஒப்பு கொடுங்க, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, தேவ ஆலோசனைக்கு ஒப்பு கொடுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள வந்துச்சா, ஒரு ஆசை உங்களுக்குள்ள வந்துச்சா, ஒரு நன்மையான காரியத்தை குறித்து ஒரு ஆசை உங்களுக்குள்ள வருது, ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள வருதுன்னா அது தேவ சமூகத்துல எப்படியாப்பட்ட ஒரு விருப்பம் வந்திருக்கு. ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்கப்பா, இந்த காரியத்தை குறித்து உங்களுடைய ஆலோசனை என்ன என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நான் போட்ட விருப்பம் தான்ப்பா, நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் நம்மளோட பேசுவாங்க. தரிசனத்தை கொடுப்பார், வார்த்தைகளோட நம்மளோட பேசுவார். ஆராதனையில தேவன் அந்த காரியத்தை குறித்து உங்கள்கிட்ட ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த ஆராதனைங்கிறத ஒரு சாதாரண ஏன் சபை கூடுதல் விட்டு விடக்கூடாதுன்னா, இங்க வரக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஆலோசனை, உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரியமாய் வரும். இங்க வரக்கூடிய எச்சரிப்பு, இங்கேருந்து வரக்கூடிய கண்டிப்பு, இங்கேருந்து வரக்கூடிய ஆலோசனைகள் ஒவ்வொரு இந்த பலிபீடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆராதனை தொடங்குல இருந்து நம்ம கடைசியா ஆமேன்னு சொல்லுற வார்த்தை வரைக்கும் உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய ஆலோசனை தேவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க ஜெபத்தோட அந்த ஆயத்தத்தோட அந்த எதிர்பார்ப்போட வந்தீங்கன்னா நீங்க வார்த்தையை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு நீங்க கடந்து போவீங்க. ஒரு நாளும் வெறுமையா போகவே மாட்டீங்க. அதனால உங்களை ஒப்பு கொடுங்க, தேவ ஆலோசனை உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே அவருடைய ஆலோசனையின்படியே உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை நிறைவேற்றி முடிப்பா.